நம்ம ரெடி பண்ண மசாலாவை அப்படியே போட்டுக்கலாம் மழைச்சாறு மாதிரி. சூப்பராக இருக்கு, செம்மையாக இருக்குது மசாலா. நீங்கள் நான் சொன்ன மாதிரியும் அந்த மசாலாஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து சீக்ரெட் மசாலான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதே மாதிரியே போட்டு பாருங்கள், வேற லெவலில் இருக்கும். ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு சூப்பரான குக்கிங் விளாக் தான் பார்க்க போகிறீங்க. என்னோட ஸ்டைலில் வறுத்து அரைச்ச மசாலா சிக்கன் வறுவல் தான் பார்க்க போகிறோம். அதுலேயும் ஒரு சீக்ரெட் மசாலா நான் சொல்ல போகிறேன், என்னன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி நீங்கள் சிக்கன் வறுவல் செஞ்சீங்கன்னா இது ஒரு தனி டேஸ்ட்டாகவும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஒரே மாதிரி செஞ்சு போர் அடிக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் அம்மாவுக்குமே வந்து சிக்கன் வறுவல் டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்தது அவங்களுக்கு இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருச்சு. இது மோஸ்ட்டாக எல்லாருமே வறுத்து அரைச்சி செய்வீங்க. பட் இதில் நான் எப்படி எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு சில மசாலா பவுடர் இது கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிப்பேன். அது வந்து சூப்பராக இருக்கும் டேஸ்ட். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு எடுத்த மசாலா பொருட்கள் இல்லாமல் இன்னும் வேறு எக்ஸ்ட்ரா மசாலாஸ் யூஸ் பண்ண போகிறேன். அது எல்லாமே சேர்த்து தான் என்னோடய சீக்ரெட் மசாலான்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு நீங்கள் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மசாலா வறுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். அதில் நான் என்னென்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் வச்சுருக்கேன். நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் 2 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு கை ஃபுல்லாக மல்லி, அதுக்கப்புறம் சோம்பு வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்திருக்கேன். லவங்கம் ஒரு 3 எடுத்திருந்தேன். கடற்பாசி. நான் என்னென்ன போடணும் அதே மாதிரியே போட்டு ரெடி பண்ணிங்கன்னா இந்த ரெசிபி ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதை தவிர எக்ஸ்ட்ரா ஸ்பைசஸ்லாம் எதுவுமே போடாதீங்க. ஏலக்காய், பிரிஞ்சேலே அந்த மாதிரிலாம் எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. நான் சொல்கிறது மட்டும் போட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து கோல்டன் ப்ரௌனாக அந்த ஸ்மெல் வரும் நம்மளுக்கு வறுக்கும் போது இதை நல்லா பார்த்து வறுக்கணும், தீஞ்சிடக்கூடாது. கொஞ்சம் லைட்டாக கலர் மாற வரைக்கும் கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த மசாலாவுக்கு வறுக்கும் போது அதோட வாசனை ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நான் என்னென்ன போட்டிருக்கணும் அந்த அளவுலேயே அதை யூஸ் பண்ணிங்கன்னா மசாலா பக்காவாக சூப்பராக வரும். இப்போ இதெல்லாம் நான் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி வறுத்துருக்கேன், பார்த்துருப்பீங்க. இதில் வந்து மிளகு மட்டும் நான் இன்னும் போடலை. மிளகு ஏன்னா நாங்கள் வந்து மிளகு தூளாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது நம்ம சிக்கன் வறுவல் பண்ணும்போது போட்டுக்கலாம். இது சூடானதும் ஒரு ஜாரில் போட்டு அரைச்சி பவுடராக வச்சுக்கலாம். இந்த மசாலாலாம் நல்லா ஆறிடுச்சு, நம்ம வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே நான் சொன்னேன் இல்லையா, நான் என்ன போட்டு பண்ண போகிறேன்ட்டு அந்த சீக்ரெட் மசாலாஸையும் போட்டுக்கலாம். இது கூட நான் வந்து மிளகுத்தூள் லைட்டாக போட்டுக்கிறேன். நம்ம ஃபைனலாக வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டு அரைச்சிக்கோங்க. நான் 2 காஞ்ச மிளகா தான் போட்டிருக்கேன். மிளகும் எங்கள் வீட்டில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டிருக்கேன். இது கூடவே லைட்டாக கரம் மசாலா இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க, அது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஆக்சுவலாக இன்றைக்கி எங்கள் வீட்டில் பட்டை கொஞ்சம் அவ்வளோ இல்லை, நான் அதனால் இந்த கரம் மசாலாவையும் ஆட் பண்ணிக்கிறேன். லைட்டாக காரத்தூள் லைட்டாக சேர்த்துக்கோங்க. சில்லி நம்ம வீட்டில் இருக்கிறது போட்டிருக்கோம், இதுலேயும் லைட்டாக போட்டுக்கோங்க. இதெல்லாம் வந்து சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்களேன், சூப்பராக இருக்கும். இந்த மசாலா கூடவே நம்ம வீட்டில் ரெடி பண்ண குழம்பு மிளகாய் தூளையும் லைட்டாக போட்டுக்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் கொடுக்கும். நம்ம வறுத்து அரைச்சா மாதிரியும் இருக்கும், இதுவும் சேர்ந்து பண்ணும்போது அது ஒரு மாதிரி மசாலா டேஸ்ட் கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதெல்லாம் போட்டு நான் பவுடர் பண்ணி எடுத்துக்கிறேன். சிக்கன் வறுத்த கறிக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு கொஞ்சமாக சேர்த்தாலே போதும். சிக்கன்லேயே வந்து ஆல்ரெடி எண்ணெய்லாம் ஃபேட்லாம் இருக்கும். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு கை ஃபுல்லாக நிறைய கருவேப்பிலை போடுங்க, சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. வறுவலோட ருசியே ரொம்பவே அருமையாக இருக்கும். நான் இப்போ போட்டுக்கிறேன். போட்டுக்கலாம். கருவேப்பிலை எண்ணெயில் போட்டதும் இந்த வறுவலுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் எண்ணெயில் பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இந்த மாதிரி வறுவலுக்கு நம்ம வந்து பட்டை லவங்கலாம் இப்போ இதில் எதுவும் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். பட் நம்ம வந்து மசாலாவே இது எல்லாமே போட்டிருக்கோம், அதனால அந்த ஃப்ளேவர் நம்மளுக்கு போடுறோம். இப்போ சிக்கன் போட்டுருடி. ஆமாம், இப்போ சிக்கன் போட்டுக்கலாம். சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி அதிலே எப்போவுமே இந்த மாதிரி மஞ்சள் தூள் போட்டுருவாங்க அம்மா. வாங்கிட்டு வந்த சிக்கனில் சிஸ்டர் கொஞ்சம் பிரியாணிக்கு எடுத்துக்கிட்டா. இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். இந்த எண்ணெயிலே இதிலே வந்து நேச்சுரலாக தண்ணி வரும். இந்த சிக்கனை இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கணும். அப்போ தான் வந்து அதோட பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு நல்லாயிருக்கும். இதுலேயே நேச்சுரலாக கொஞ்சோண்டு தண்ணியும் இருக்கும். அந்த தண்ணியிலும் இந்த எண்ணெயிலே சேர்ந்து அது வந்து நல்லா வதங்கி ஒரு பாதி அளவுக்கு வெந்து வரும். அது வரையும் நம்ம வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த மசாலா போடலாம். ஒரு 1.5 அளவுக்கு நான் 1.25 போடு. இந்த மாதிரி தண்ணி விடும் சிக்கனில் நேச்சுரலாக. இப்போ வந்து இது நல்லா வதங்கி இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ண மசாலா
மசாலாவை அப்படியே போட்டுக்கலாம் ஒயிட் ஷாரட் மாதிரி. அப்படியே ஃபுல்லாக எல்லாத்தையும் போட்டுடலாம். இதுக்கு இந்த ஒரு மசாலா தான், நம்ம வேறு எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. ஃபஸ்ட்டே பார்த்துருப்பீங்க. இந்த மசாலாலே வறுத்தோம்னா இது ஒரு மாடலில் ஒரு வறுவலாக ரெடி ஆகி வரும். இப்போ இதில் அந்த மசாலா கொஞ்சம் எண்ணெயிலே வதங்கினது தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் நல்லா சேர்த்துட்டு இந்த தண்ணிலாம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு சூப்பரான வறுவல் கிடைக்கும். அதுதான் ஃபைனல் அவுட்புட்டே. அது எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இது நல்லா கொதிச்சு தண்ணிலாம் ட்ரை ஆகணும். வறுத்து அரைச்ச சிக்கன் மசாலா, வறுத்து அரைச்ச மசாலா சிக்கன் வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், தண்ணிலாம் நல்லா ட்ரை ஆகி செமையாக வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். லஞ்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் இன்றைக்கி என்னென்ன லஞ்ச் பண்ணியிருக்கோன்னு வாங்க பார்க்கலாம். சூப்பரான சிக்கன் பிரியாணி பாஸ்மதி ரைஸில் சூப்பராக என்னோட தங்கச்சி பண்ணியிருக்கான். இன்றைக்கி சிக்கன் பிரியாணி ஸ்பெஷல். அதுக்கப்புறம் நான் ரெடி பண்ண வறுத்து அரைச்ச சிக்கன் வறுவல் மசாலா. டேஸ்ட்டு பார்த்தோம், சூப்பராக இருந்தது வறுவல். அது நாங்கள் செஞ்சதுமே சாப்பிட்டுட்டோமா, கொஞ்சம் தான் செஞ்சோம். அதுலேயுமே நாங்கள் சாப்பிட்டோம், இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. ஆனியன் ரைத்தா ஆஸ் யூஷுவல் எங்கள் வீட்டில் எப்பயும் போல் கொஞ்சமாக பண்ணியிருக்கோம். சூப்பரான லஞ்ச் போட்டாச்சு. இங்கே பாருங்கள், சிக்கன் பிரியாணியில் எப்படி சிக்கன் பீசஸ்லாம் ஜூஸியாக, பிரியாணியும் ஜூஸியாக இருக்குது, பீசஸும் பார்க்க ஜூஸியாக இருக்குது. டேஸ்ட்டு பார்க்க போகிறோம். செமையாக சூடாக இருக்குது சிக்கன் பீசஸ். சூப்பராக பண்ணியிருக்கான். என்னோட சிஸ்டர் பிரியாணி ஸ்பெஷலிஸ்ட் ஆகிட்டான்னு நினைக்கிறேன். இன்னைக்கு மட்டன் பிரியாணியும் செமையாக வந்திருந்தது, சிக்கன் பிரியாணியும் வேறு லெவலில் இருக்குது. அந்த மட்டன் பிரியாணி இருக்கே, அதை இன்னும் நினச்சி பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருக்கும். பிரியாணி சாப்பிட்டு பார்க்கணும். சூப்பராக இருக்குது. உப்பு மசாலா எல்லாமே செமையாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. நம்மளோட சிக்கன் வறுவலை சாப்பிட்டு பார்ப்போம். சிக்கன் வறுவல் இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது மசாலா. நீங்கள் நான் சொன்ன மாதிரி அந்த மசாலாஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து சீக்ரெட் மசாலான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதே மாதிரியே போட்டு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். வறுத்து தனியாக போடுறது இல்லாமல் நம்ம மிளகாய் தூளாக பண்ணாமல் இந்த மாதிரி சேர்த்து பண்ணி பாருங்கள். வறுத்ததையும் மிளகாய் தூள்லாம் கலந்து நான் சொன்ன மசாலா மாதிரி போட்டு வேறு லெவலில் இருக்கும். ஒரே டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி அப்பப்போ செய்வீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆனியன் ரைத்தாவோட வச்சு இந்த சிக்கன் வறுவலும் சிக்கன் பிரியாணியும் சாப்பிடலாம். சூப்பரான சிக்கன் விருந்துன்னு தான் நான் சொல்லுவேன். செமையாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி சிக்கன் வாங்கினா சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்குறோம். பாய்.